ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு மினி ஏடிவி பைக் தான் ரெடி பண்ண போகிறோம். பழைய மக்கள்லேருந்து ஒரு டிவிஎஸ் 50 எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. அதை தான் இன்றைக்கி சூப்பராக ரெடி பண்ணி இந்த ஏடிவி பைக் செஞ்சு ஓட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டியோட கண்டிஷனை பாருங்கள். நம்ம பழைய கடந்து எடுக்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. இந்த வண்டியில் எதுவுமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால் உள்ள தேவையில்லாத சாமான் தனித்தனியாக கழட்டி எடுத்துருவோம். முதல்ல இன்ஜின் கழட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைடு கவர் ஒன்று போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதை கழட்டினா மட்டும் தான் அந்த இன்ஜினை கழட்ட முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா அதை முதல்ல கழட்டி எடுத்துருவோம். இந்த வண்டி ரொம்ப நாளாக பழைய இருந்தனால பார்த்தீங்கன்னா மலையில் கடந்த நட்டெல்லாம் துருப்பிடிச்சு போய் கிடக்கு. அதனால் கழட்ட முடியல. கட்டிங் மிஷின் வச்சு நான் வெட்டிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெல்ட் வீலேருந்து பெல்ட்டை கழட்டிட்டு அதில் பெடல் கழட்டணும். அதில் பெடலில் நட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை அடிச்சு நம்ம கழட்டிக்கிடுவோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா லாக் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இதையும் கட்டிங் மிஷினை போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பெடலை பார்த்தீங்கன்னா தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பெல்ட் வீலை பார்த்தீங்கன்னா உரி எடுத்தோம்னா வந்துடும். இப்போ உரி கழட்டி எடுத்துக்கிடுவோம். நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கு ஆப்போசிட் உள்ள பெடலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஊரியம் கழட்டி எடுத்துக்கிடுவோம். வேணா அப்புறம் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கழட்டணும். இன்ஜின் கழட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைலன்சரில் பார்த்தீங்கன்னா 2 சைடு பார்த்தீங்கன்னா நட்டு போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம கழட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லா நாட்டையும் கழட்டியாச்சு. அதனால் சைலன்சர் தனியாக கழட்டி எடுத்துக்கணும். அந்த சைலன்சர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இதே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஜினில் பார்த்தீங்கன்னா 2 நட்டு போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. அதை லூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினை தனியாக கழட்டி எடுத்துருவோம்.